திருக்குறள் அதிகாரம் 85 புல்லறிவாண்மை. அறிவின்மை அண்மையுள் இன்மை பிறிதின்மை இன்மையாவையாதுலகே. அறிவிலான் நெஞ்சு வந்தீதல் பிறிதியாதும் இல்லை பெறுவான் தவம் அறிவின்மை அண்மையுள் இன்மை பிறிதின்மை இன்மையாவையாதுலகே. அறிவிலார் தாந்தம்மை பீழிக்கும் பீழை செருவார்க்கும் செய்தல் அரிது. மென்மை எனப்படுவதியாதெனின் ஒன்மை உடையம் யாம் என்னும் செருக்கு. அறிவின்மை அண்மையுள் இன்மை பிறிதின்மை இன்மையாவையாதுலகே. கல்லாத மேற்கொண்டொழுகல் கசடர வல்லதுவும் மையம் தரும். அற்ற மறைத்தொழு புல்லறிவு தம்பையின் குற்றம் மறையாவழி. அறிவின்மை அண்மையுள் இன்மை பிறிதின்மை இன்மையாவையாதுலகே. அருமறை சோறும் அறிவிலான் செய்யும் பெருமிறை தானே தனக்கே. ஏவவும் செயலான் தான் தேரான் அவ்வுயிர் போவும் அளவும் ஒரு நோய். அறிவின்மை அண்மையுள் இன்மை பிறிதின்மை இன்மையாவையாதுலகே. காணாதான் காட்டுவான் தான் காணாதான் கண்டானாம் தான் கண்டவாறு. உலகத்தார் உண்டென்பதில்லென்பான் வைய தலகையா வைக்கப்படும். அறிவின்மை அண்மையுள் இன்மை பிறிதின்மை இன்மையாவையாதுலகே. குறளும் பொருளும். குறள் 841. அறிவின்மை அண்மையுள் இன்மை பிறிதின்மை இன்மையாவையாதுலகே. அறிவு பஞ்சம்தான் மிக கொடுமையான பஞ்சமாகும். மற்ற பஞ்சங்களை கூட உலகம் அவ்வளவாக பொருட்படுத்தாது. இதுதான் இக்குறளுக்கு பொருள். குறள் 842. அறிவிலான் நெஞ்சு வந்தீதல் பிறிதியாதும் இல்லை பெறுவான் தவம். அறிவில்லாத ஒருவன் வள்ளலைப் போல ஒரு பொருளை மகிழ்ச்சியுடன் வழங்குவதற்கு காரணம் வேறொன்றும் இல்லை. அது அப்பொருளை பெறுகிறவன் பெற்ற பேறு என்றுதான் கருத வேண்டும். குறள் 843. அறிவிலார் தாந்தம்மை பீழிக்கும் பீழை செருவார்க்கும் செய்தல் அரிது. எதிரிகளால் கூட வழங்க முடியாத வேதனையை அறிவில்லாதவர்கள் தங்களுக்கு தாங்களே வழங்கிக் கொள்வார்கள். இதுதான் இக்குறளுக்கு பொருள். குறள் 844. வெண்மை எனப்படுவதியாதெனின் ஒன்மை உடையம் யாம் என்னும் செருக்கு. ஒருவன் தன்னைத்தானே அறிவுடையவனாக மதித்து கொள்ளும் ஆணவத்திற்கு பெயர்தான் அறியாமை எனப்படும். இதுதான் இக்குறளுக்கு பொருள். குறள் 845. கல்லாத மேற்கொண்டொழுகல் கசடர வல்லதுவும் மையம் தரும். அறிந்து கொள்ளாதவைகளை அறிந்தவர் போல ஒருவர் போலித்தனமாக காட்டிக்கொள்ளும் போது
அவர் ஏற்கனவே எந்த துறையில் திறமையுடையவராக இருக்கிறாரோ அதை பற்றிய சந்தேகமும் மற்றவர்களுக்கு உருவாகும். இதுதான் இக்குறளுக்கு பொருள். குறள் 846. அற்ற மறைத்தலோ புல்லறிவு தம்வையின் குற்றம் மறையா வழி. நமது குற்றத்தை உணர்ந்து அதை நீக்காமல் உடலை மறைக்க மட்டும் உடை அணிவது மடமையாகும். இதுதான் இக்குறளுக்கு பொருள். குறள் 847. அருமறை சோறும் அறிவிலான் செய்யும் பெருமிறை தானே தனக்கு. நல்வழிக்கான அறிவுரைகளை போற்றி அவ்வழி நடக்காத அறிவழிகள் தமக்குத்தாமே பெருந்துன்பத்தை தேடிக்கொள்வார்கள். இதுதான் இக்குறளுக்கு பொருள். குறள் 848. ஏவவும் செய்கலான் தான் தேரான் அவ்வுயிர் போவும் அளவுமோர் நோய். சொந்த புத்தியும் இல்லாமல் சொல் புத்தியும் கேட்காதவருக்கு அதுவே அவர் வாழ்நாள் முழுவதும் அவரை விட்டு நீங்காத நோயாகும். இதுதான் இக்குறளுக்கு பொருள். குறள் 849. காணாதான் காட்டுவான் தான் காணான் காணாதான் கண்டானாம் தான் கண்டவாறே. அறிவற்ற ஒருவன் தான் அறிந்ததை மட்டும் வைத்துக்கொண்டு தன்னை அறிவுடையவனாக காட்டிக்கொள்வான். அவனை உண்மையிலேயே அறிவுடையவனாக்க முயற்சி செய்பவன் தன்னையே அறிவற்ற நிலைக்கு ஆளாக்கிக் கொள்வான். இதுதான் இக்குறளுக்கு பொருள். குறள் 850. உலகத்தார் உண்டென்பதில்லென்பான் வைய தலகையா வைக்கப்படும். ஆதாரங்களை காட்டி இதுதான் உண்மை என்று தெளிவாக கூறப்படுகிற ஒன்றை வேண்டுமென்றே இல்லை என மறுத்துரைப்பவரை பேய்களின் பட்டியலில்தான் வைக்க வேண்டும். இதுதான் இக்குறளுக்கு பொருள். அன்பு குழந்தைகளே, ஒவ்வொரு குறளையும் நன்கு படித்து பாடி பழகி பொருளறிந்து பயன்பெறுங்கள். நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன்.